உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இயேசுவை தேடுற பிள்ளைங்க செழித்து வளருவாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இயேசுவை தேடிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும்? அதனால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க, வளருவீங்க, செழிப்பீங்க. காஞ்சி போய் உட்கார மாட்டீங்க, வறண்டு போய் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பு இருக்குது, வளர்ச்சி இருக்குது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உயரமாக வளருவீங்க. கத்தரை தேடுற பிள்ளைங்க 4 சுவத்துக்குள்ளே முடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வளருவாங்க, ஊருக்கே தெரிகிற மாதிரி வளருவாங்க, நாட்டுக்கே தெரிகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். பனை மரம் போல் செழிப்பீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன் உங்களை ஒரு பனை மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க? பனை மரம் 100 ஆண்டுகள் வாழும், நம்மளும் மனிதனும் 100 ஆண்டுகள் வாழ்வாங்க இல்லை? அதனால தான் அந்த பனை மரத்தை எடுத்துக்கிறாங்க. பனை மரம் ஐயோ மனுஷங்க தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு காத்துட்ருக்காது. அதுவே 30 அடி வரைக்கும் வேர் விட்டு தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தண்ணி குடிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் எங்கே வேரை விடணும்? கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் நல்ல வேர் விட்டு வளரணும். வேர் விட்டு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா, நல்ல ஆழத்தில் நல்ல வேர் விட்டு நின்னீங்கன்னா நல்லா செழிப்பீங்க. இயேசுவையே தேடணும், இயேசுவுக்குள் நல்ல வளரணும். அப்படி வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தண்ணீரை எப்படி பனைமரம் தேடி போதோ நீங்களும் இயேசுவை தேடணும். தேட 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 உங்களுக்கு செழிப்பு வந்துடும், அப்படியே ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. கேதுரு மரத்தையும் இந்த வசனம் சொல்லுது. கேதுரு மரம் போல் நீங்கள் வளருவீங்க. கேதுரு மரம் நீங்கள் அது கிட்ட போக போக, ஒரு கேதுரு மரம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது கிட்ட நெருங்க 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 வாசனை அதிகமாக வரும். கேதுரு மரத்தை கிட்ட போகும்போது செம வாசனை வரும், நல்ல வாசனை வரும். உங்கள் கிட்ட வரும்போது கிறிஸ்துவின் வாசனையை அடிக்கணும். யார் வந்தாலும் இயேசுவோடைய வாசனையை உங்ககிட்ட அடிக்கணும். உலகத்து வாசனையை அடிக்கக்கூடாது, இயேசுவோடைய வாசனையை வீசக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கிட்ட ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும், வளர்வீங்க, செழிப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு தண்ணி ஊற்றுவார். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் வேலை இல்லைன்னா கூட உங்களுக்கு வேலை கிடச்சிடும். எல்லாரும் கஷ்டப்பட்டு வறட்சியில் இருந்தால் கூட உங்களுக்கு செழிப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை நம்பி, இயேசுவை நம்பி வாழ்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் செழிப்பு இருக்கும். நம்ம வேறு எப்பொழுதும் இயேசுவை தேடி தேடி போகணும். உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க, சரிங்களா? அதாவது நம்ம வெளியில் சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக காண்பிச்சுட்டு வந்துடக்கூடாது. அப்படியே நான் நடிக்கக்கூடாது. உண்மையான வாழ்க்கை உங்களுக்காக வாழணும். இயேசுவுக்குள் ஆழமாக செல்லணும். உலகத்துக்குள் போயிடக்கூடாது. உலகத்துக்குள் தான் போகும் நம்ம ஆன்மா. மனசு எப்பவும் உலகத்தை தான் பார்க்க ஆசைப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மனசை கண்ட்ரோல் பண்ணி இயேசுக்குள்ளே திருப்பணும். இயேசுவை தேட 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 நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்ப்பீங்க, முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவை அதிகமாக தேட கற்றுக்கோங்க. நீங்கள் இயேசுடைய சீடர்களில் பேதுரு ஒருத்தர்னால நீங்கள் பாருங்களேன், இயேசு நடக்கிறாருங்க, கடல் மேலே நடக்கிறாருங்க. அப்போ இவனும் நடக்கிறான், இயேசுவை தேடுறான் பாருங்கள். இயேசு என்ன பண்ணுறாரோ அந்த மாதிரியே இவனும் இருக்கணும்னு நினைக்கிறான். அவருடைய மாதிரியை பின்பற்றான். அவர் நடந்துட்டாரு கடல் தண்ணியில், கடல் மேலே நடந்துட்டாரு, நானும் நடப்பேன்றான். அதே போட்டில் தாங்க யூதாஸ் காரியோத்தும் இருந்தான். ஏன் அவனும் நடக்கணும்னு என்ன இருக்கா பாருங்களேன். யாராவது ஒருத்தர் நடந்துக்கோங்க, என் கையில் பணப்பை இருக்குது, நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன், அது போதும், அவ்வளோதான் அப்படின்னா அவன் நினச்சான். அவன் பணப்பையை தான் பார்த்தான், உலகத்தை பார்த்தான். ஆனால் நம்ம பேதுரு பார்த்தீங்களா, இயேசு பின்னாடியே போனான். அவர் என்ன பண்ணுறாரோ அவரை மாதிரி நான் பண்ணுவேன். அதாவது அவரை நோக்கி, அவரை தேடி தேடி போனீங்கன்னா வளருவீங்க, செழிப்பீங்க. அவ்வளோதான். வளர்ச்சி ரொம்ப ஈஸி, முன்னேற்றம் ரொம்ப ஈஸி.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் வளருவீங்க. உங்கள் வளர்ச்சியை யாரும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. உங்கள் முன்னேற்றத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாமே உங்களுக்கு வர வேண்டியது, உங்கள் ப்ரமோஷனோ எதுவோ எல்லாமே உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் தேவனை தேடி தேடி செல்லணும். மனுஷங்களை தேடி தேடி செல்லக்கூடாது, உலகத்தை தேடி தேடி செல்லக்கூடாது. நீங்கள் தேவனை தேடி தேடி செல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேரூன்றி நிற்கும்போது நீங்கள் முன்னேறுவீங்க, வளருவீங்க, செழிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஒரு பனை மரம் மாதிரி செழித்து வளருவாங்க, கேதுரு மாதிரி வளருவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க காஞ்சி போக மாட்டாங்க, செழிப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்குள் வேரூன்றி நிற்கிறாங்க. அதனால் செழிப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தோட பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம்ப்பா இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த நல்லாட்சியின் கீழ் நாங்கள் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.